அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு தற்போது ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. இந்த நேர்காணலில் சீமானை குறித்த நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். கருணாஸ் ஒரு ஜாதி கட்சியின் தலைவர் அப்படின்னும், அந்த ஜாதிக்கு ரொம்பவே பெரிதளவில் ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும் நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். இன்னும் சொல்ல போனால் கருணாஸே ரொம்ப வெளிப்படையாக எனக்கு சாதி பெருமை இருக்கு அப்படின்றத பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சாதி இல்லை அப்படின்னு பின்னாடி போய் சாதிக்கு சாதகமாக பேசுறவங்களை விட தன்னுடைய சாதிக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் நேராகவே பேசுகிறவங்க எவ்வளவோ மேல் அப்படின்னு சீமானவர்கள் கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கருணாஸ் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. ஏன்னா பாமக கட்சியும் கருணாசும் ஒரே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால எனக்கு எந்தவித தவறுதலாக தெரியல அப்படின்னு சாதி மதம் பெண் உரிமை அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சியை ஒரு சங்கி கட்சியாக செயல்பட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நேராகவே நாங்கள் இந்த சாதி தான் அப்படின்னு இவங்க பேசுறத நான் ரொம்பவே மதிக்கிறேன் தான் அப்படின்னு சீமான் மட்டும் இல்லாமல் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சாதிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் கருணாசுக்கும் சீமானுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கு அப்படின்றத பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சீமானும் சரி கருணாசும் சரி பதிவு பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு பாஞ்சாலங்குறிச்சி படம் வந்த காலத்துல இருந்தே ஒரே ரூம்மேட்டாக இருந்திருக்கோம் அப்படின்னும், எங்களோட சேர்த்த நிறைய இயக்குநர்கள் ஒரே ரூம்ல நாங்கள் எல்லாருமே சோறாக்கி சாப்பிட்ருக்கோம், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னும், இந்த அளவுக்கு நானும் அண்ணன் சீமானும் நெருங்கிய நண்பர்களாக ஒரு தருணத்தில் இருந்தோம் அப்படின்னு சீமானவர்கள் குறித்து கருணாஸ் பார்த்தீங்கன்னா பல பொதுவெளி மேடைகள்லேயே பேசியிருக்காரு. அப்புறம் காலப்போக்கில் இருவருமே ரொம்ப பிஸியான காரணத்தினால இப்போ நாங்கள் சரியாக பேசிக்கல அப்படின்னாலும் அந்த நட்பு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு கருணாஸ் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சீமானை குறித்து பேசியிருக்காரு. இப்போவும் ரொம்ப நாளுக்கு பிறகு நேர்காணலில் பேசியிருக்கக்கூடிய கருணாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு இருக்க ஒரு தைரியம் அப்படின்றது வேற எந்த அரசியல் கட்சிக்குமே இல்லை அப்படின்றத நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்றேன் அப்படின்னும், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், சீமானவர்கள் கூட ஒப்பிட்டா நாளா ஒரு ஆளே கிடையாது அப்படின்னும் அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான அரசியலை சீமான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த சீமானவர்கள் இந்த அரசியலை பண்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான கருணாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. என்னதான் திமுக கட்சிக்கு பல இடங்களில் நான் ஆதரவாக பேசினாலும் அதிமுக கட்சிக்கு ஆதரவாக பேசினாலும் சீமான் அப்படின்னு வரும்போது எல்லாத்தையுமே தாண்டி நான் சீமானுக்கு மட்டும்தான் சாதகமாக பேசுவேன், அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு அப்படின்னும், நான் ஒரு அண்ணன் போல சீமானை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சீமானை குறித்து நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா புதிதாக பகிர்ந்திருக்காரு கருணாஸ். உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள நட்பு இருக்கா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தான் இந்த ஒரு வீடியோ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். தற்போது வரக்கூடிய 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சி ஜெயிப்பாங்க அப்படின்னு நெறியாளர் கேட்கும்போது கருணாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் சீமானனுக்கு அதிகமாக ஆளுமை இருக்கிறத நான் கண் கூட பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும், 24 தேர்தலையே அவர் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாங்க போறாரு பாருங்க அப்படின்னு நெறியாளரிடம் பார்த்தீங்கன்னா சவாலாகவே சொல்லியிருக்காரு கருணாஸ். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, உண்மையிலேயே கருணாஸ் சொல்லியிருக்க மாதிரி தமிழ்நாட்டிலேயே சீமானவர்கள் தான் தைரியமான அரசியல்வாதியா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.